ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி என்ன அப்படின்னா, மொறுமொறுன்னு செம்ம டேஸ்டியாக காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் காலிஃப்ளவரை மீடியமாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். அதை ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டிங்கனாவே போதும், ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சில்லி நல்லா மொறுமொறுன்னு வரதுக்காக இந்த அரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். 1.5 அல்லது 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சியும் பூண்டும் சமமாக எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன். இப்போ தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு, அல்லது உங்களுக்கு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அப்படியே தண்ணி சேர்த்தாமல் கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துறோம். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் 2 சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.